இன்று 22ஆம் திகதி மட்டக்களப்பில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு தொலைபேசி அழைப்பொன்றை ஏற்படுத்திய நபர் குலுக்கல் முறையில் குறித்த தொலைபேசி அட்டை பணம் வென்றுள்ளதாக தெரிவித்து ஓடிபி எண் ஒன்று வரும் அதை கூறும்படி கூறியுள்ளார். குறித்த நபர் மோசடி கும்பல் என்று அறிந்து கொண்ட தனியார் நிறுவனத்தின் ஊழியர் அவர்களுடன் பேசி மேலும் உரையாடியதுடன் இது தொடர்பில் அந்த தொலைபேசி அட்டை நிறுவனத்தின் மட்டக்களப்பு கிளையை தொடர்பு கொண்டு இது தொடர்பில் தெரிவித்த நிலையில் குறித்த தொலைபேசி அட்டை நிறுவனம் இது ஒரு மோசடி கும்பல் என உறுதி செய்தது. டயலாக் லோட் ஆஃப் த ரீலோட் குலுக்கல் முறை பிரிவால் அனுப்புற மெசேஜ் எல்லாம் சரியான முறையில் செக் பண்ணீங்களா? சார் பத்தி ஒன்றும் செக் பண்ணலையா? சொல்லுங்க. செக் பண்ண இல்லை. ஆமா. ஓகே சார், பாருங்க, உங்களுக்கு கடந்த மாதம் டயலாக் லோட் ஆஃப் த ரீலோட் மெகா அதிர்ஷ்டம் மூலமாக உங்களோட சிம்முக்கு வந்து 34,500 ரூபாய் ரீலோட் ஆஃபர் ஒன்று கிடைச்சிருக்கு. இது சம்பந்தமான உங்களுக்கு SMS ஊடாக அறிவிச்சிருந்தோம். ஏன் நீங்க ஹெட் ஆபீஸுக்கு வருகை தந்த பண பிரச்சனை கேஷா சரியாது ரீலோட் சரியாது பெற்றுக்கொள்ளாத காரணம்? ஆபீஸுக்கு வந்து பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்றீங்களா? எங்களோட ஹெட் ஆஃபீஸுக்கு வருகை தந்து இது கேஷாகவும் ரீலோடாகவும் பெற்றுக்கொள்ள சொல்லி நாங்கள் SMS கூட அறிவிச்சிருந்தோமே. உங்களுக்கு கவனிக்கலையே, நான் இது வந்து ஆஃபீஸ் சிம் தானே, அப்போ நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி வசதி இல்லை. இப்போ அந்த ஆஃபர் எப்படி இருக்குது? ஓகே, இது நீங்களா யூஸ் பண்றீங்க? இது நான் யூஸ் பண்றீங்க. ஓகே, இது ஆஃபீஸ் நம்பர், இது நீங்க யூஸ் பண்றீங்க. ரீலோட் எல்லாம் போடுறது பில் பேமெண்ட் எல்லாம் நீங்க தான் போட்டுக்கொள்றீங்க. ஆமா. நீங்க இந்த இதை எவ்வளவு காலமாக யூஸ் பண்றீங்க? 3 வருஷமா யூஸ் பண்றேன். 3 years தான் நீங்க தான் யூஸ் பண்றீங்க. அப்போ உங்களுக்கு இதை பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது உங்களுக்கு இந்த பணத்தினை பெற்றுக்கொள்ள முடியும் 34,500 ரூபாய். அதாவது உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். ரீலோடா பெற்றுக்கொள்ள போறீங்களா கேஷா பெற்றுக்கொள்ள போறீங்களா? கேஷா பெற்றுக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். கேஷா பெற்றுக்கொள்ள போறீங்க. பெற்றுக்கொள்றதா இருந்தா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு தான் இந்த பணத்தினை டிரான்ஸ்ஃபர் பண்ணி தருவாங்க. அதாவது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் கமர்ஷியல் பேங்க், HNB பேங்க், NDB பேங்க், செலான் பேங்க், சம்பத் பேங்க் கூட, அமானா பேங்க் கூட பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே. வேற உங்களுக்கு எந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு? உங்களுக்கு கமர்ஷியல் பேங்க்ல அதுலயும் அக்கௌண்ட் இருக்கு. இதுல பெற்றுக்கொள்றதுக்கு ப்ராசஸ் எப்படி இருக்குது? மன்னிக்கணும், இதுல பெற்றுக்கொள்றதுக்குரிய ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு சொல்லி கேட்கிறேன். ஓகே, உங்களோட அக்கௌண்ட்டுக்கு உடனடியாக இப்பவே 5 minutesல உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி தருவாங்க. இதெல்லாம் உறுதிப்படுத்தினதுக்கு பிறகு ஓகே, இந்த மொபைலை நீங்க யூஸ் பண்றேன்னு சொல்லி உறுதிப்படுத்தி எங்களோட மேடம் கதைப்பாங்க. கதைக்கும் போது 5 இலக்கம் கேட்பாங்க. நீங்க யூஸ் பண்றீங்கன்னு சொல்லி உறுதிப்படுத்திக்கொள்ள அந்த 5 இலக்கத்தையும் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரி, என்ன 5 இலக்கம்? அதாவது நீங்க இந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணிருக்க 5 இலக்கம் இது உங்களோட பேர்ல இல்லையே இருக்குது. இது வந்து ஓமோ சரியா? அதனால 5 இலக்கம் கேட்பாங்க. அந்த 5 இலக்கத்தை நீங்க சரியான முறையில் சொன்னாக்கும் உடனடியாக உங்களோட அக்கௌண்ட்டுக்கு பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி தருவாங்க. அப்படியா? சரியா? சரி, ஓகே ரைட். கால் பண்ணுவாங்களா எனக்கு? ஓகே, அப்ப நான் லைனை டிரான்ஸ்ஃபர் பண்றேன். நீங்க மொழியினை தெரிவு செய்யுங்க. ஓகே லைன்ல இருந்து. ஹலோ. ஹலோ, சொல்லுங்க. ஹலோ, குட் மார்னிங். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். ஃப்ரம் டயலாக் லோட் ஆஃப் த ரீலோட் மெகா வாசினாவில் இருந்து பிரியா பேசுகிறேன். ஓகே. உங்களுக்கு பேர் என்ன? இந்த சிம்மோட உரிமையாளர் யாரு? இந்த சிம்மோட உரிமையாளர் வந்து எங்களோட ஆபீஸ்ல இருக்கிற ஒரு அண்ணா. யார் யூஸ் பண்றது? நான் தான் யூஸ் பண்றேன். நீங்க தான் யூஸ் பண்றீங்க. யாரு பெற்றுக்கொள்ள போறது? கேஷை யாரு பெற்றுக்கொள்ள போறது? இந்த கேஷை வந்து நான் தான் பெற்றுக்கொள்ள போறேன். நீங்க தான் பெற்றுக்கொள்ள போறீங்க. ஓகே, இது எந்த பேங்க் கூட நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க? இது வந்து எந்த பேங்க் கூட பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து கமர்ஷியல், HNB, NDB, செலான், சம்பத் கூட சொல்ல முடியும். இப்போ இது கூட பெற்றுக்கொள்ளலாமே, கமர்ஷியல் கூட பெற்றுக்கொள்ளலாம். என்ன செய்யணும் அதுக்குனால ஆஃபீஸ் டயலாக் ஆஃபீஸுக்கு போகணுமா? இல்லை சார், அதாவது இதை நீங்க சொல்றதாக சொல்லுங்க. உங்களோட IC நம்பர் சொல்லுங்க. உங்களோட